நான்லாம் நிறைய பார்ட்டிக்கு போயிருக்கிறேன், தயாரிப்பாளர்கள் வீட்லேயும் டைரக்டர்கள் மாத்திரம் இல்லைம்மா, தொழிலதிபர்கள் வீட்டில், அதிகாரிகள் வீட்டில், எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தானே. அவங்க வந்து ஹோமோசெக்ஷுவல்ஸுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் இப்போ அவங்க அதிகமாக என்னை கூப்பிடுறதில்ல. அதுக்கு முன்னாடி நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருக்கும்போது வருஷம் அவங்க கூடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் என்னை கூப்பிடுவாங்க. எய்ட்ஸை பற்றி இதெல்லாம் விழிப்புணர்வை பற்றி அது எப்படி வரும், என்ன வருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த பார்ட்டியில் பார்த்தோம்னா நான் தான் வந்து ஃபியட் காரில் போவேன். மிச்சம் எல்லாரும் ஆடி காரு, பென்ஸ் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி வந்து இறங்குவோம். நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஆளெல்லாம் ஹோமோசெக்ஷுவலாக இருக்கும். ஒரு பிரபல பட தயாரிப்பாளரும் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரே பெண்ணோட வாழ்ந்தாங்க. பெண் மாத்திரம் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஹோமோசெக்ஷுவலாக. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று இல்லைம்மா, காலாகாலமாக இருக்குது. தன்னிணை சேர்க்கை நீங்கள் வந்து கஜுராஹோவில் போய் பாருங்கள், கோயில் சிற்பங்களில் போய் பாருங்கள், தன்னிணை சேர்க்கையெல்லாம் நிறையா இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து அர்ஜுன் வந்து பிரகடனையாக வர்றான். மகாபாரதத்தில் அர்ஜுன் வந்து பாதி நேரம் பொம்பளையாக தான் இருக்கும்.